இன்று காலையிலும் கர்த்தரின் திருச்சபை என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதம் சபையை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றிய அடிப்படையான போதனைகளை நாம கவனித்து பார்த்தோம். 3 கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோம். சபை என்றால் என்ன? முதல்ல ரொம்ப சுருக்கமாக இதற்கான பதில சொல்லணும்னா, சபை என்பது கட்டிடத்தை குறிப்பதல்ல. சபை என்பது கூடி வருகிற அவருடைய மக்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். எக்லீசியா என்கிற வார்த்தைக்கு அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம், அவரை ஆராதிக்க கூடுகிறவர்களுடைய கூட்டம், அதுதான் சபை. மக்கள் இல்லாம வெறும் கட்டடத்தை நாம சபையாக வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனா மனிதர்கள் கட்டடத்தை ரொம்ப பெரிதாக நினைத்து அதுல தங்களுடைய கௌரவத்தையும் பெருமையையும் நினைத்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அதெல்லாம் இல்ல. சபை என்பது அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம் என்று முதலாவது பார்த்தோம். 2வது, இந்த சபை யாருடையது? மனிதர்கள் உரிமை கொள்ளுகிறதற்கு இந்த சபையில் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. சபை தலைவர்களாக இருக்கிறவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்குட்பட்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே சபையினுடைய தலையாக, சபையினுடைய அதிகாரியாக, சபையை ஆளுகிறவராக இருக்கிறார்னு பார்த்தோம். அவர் சபையை எப்படி ஆளுகிறார்? தம்முடைய ஆவியானவர் மூலமாக ஆளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு சபையை ஆளுகிறார். அதே நேரத்தில் அந்த சபைக்குரிய வரங்களை கொடுத்து அந்த சபையை நடத்துகிறவரும் அவரேன்னு பார்த்தோம். அப்ப சபை மனிதனுடையதல்ல. யாரும் அதுல உரிமை பாராட்ட முடியாது. பரம்பரையெல்லாம் நான் போதகனா இருக்கிறேன், என் பையன் அடுத்த போதகனா வருவான், எல்லாத்தையும் கவனித்துக் கொள்ள, அதெல்லாம் வேதத்துல பார்க்கவே முடியாது. சபை, அதை ஆளுகிறவர் கர்த்தர். யாரை ஆளும்படி நியமிக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் சபையை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல சபை ஏன் இருக்கிறது? பல காரணங்களை சிந்தித்து பார்த்து ரொம்ப முக்கியமாக 2 காரணங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, கடவுளை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாளில் அவரை ஆராதிப்பதற்காக கூடுகிற கூட்டமாக, அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக சபை இருக்கிறதுன்னு பார்த்தோம். 2வது, அவருடைய சுவிசேஷ பணியை செய்வதற்காக. இது 2ஐயும் நீங்க மனசுல வச்சிருங்க. எப்போ சபைக்கு போனாலும் அங்க கர்த்தரை ஆராதிப்பதற்காக நான் போகிறேன் என்கிற அந்த ஆராதனையின் மனப்பான்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம காலையில பார்த்தோம். நான் காலையிலே சொன்ன மாதிரி இப்ப சாயங்காலத்துல இது 2வது செய்தியாக அந்த கர்த்தரின் திருச்சபை என்கிற பொதுவான தலைப்பிற்குள்ளாக நாம் சீர்திருத்த திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சீர்திருத்த விசுவாசத்தை பற்றியும் சீர்திருத்த திருச்சபையை பற்றியும் இப்ப சாயங்காலம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். பொதுவாகவே சபை எப்படி செயல்பட வேண்டும், எதை விசுவாசித்து இயங்க வேண்டும், எதன் அடிப்படையில் சபை செயல்பட வேண்டும், அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த சீர்திருத்த சபையாக எதை விசுவாசித்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் விளக்கி இருக்கிறதெல்லாம் வேதத்திலிருந்து எடுத்து விளக்கி இருக்கிறாங்க. சீர்திருத்த காலப்பகுதியில் அதுக்காக நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், நம்முடைய முன்னோர்களுக்கும் நாம நன்றி செலுத்தணும். ஏன்னா அவங்க வேதத்திலிருந்து இதெல்லாம் எடுத்து அதை ஒரு முறைப்படுத்தி அதை தெளிவாக எழுதி வைக்காவிட்டால் இன்றைக்கு சபையை பத்தின இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் நம்ம கிட்ட இருக்க முடியாது. ஆகவே இன்னைக்கு சாயங்காலம் அதான் பார்க்க போறோம். சீர்திருத்த விசுவாசமும் சீர்திருத்த திருச்சபை. அந்த சீர்திருத்த விசுவாசம் எதில் தங்கி இருக்கிறது? அந்த சீர்திருத்த விசுவாசம்னு சொல்லுகிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? சீர்திருத்த திருச்சபைன்னு சொல்லுகிறோமே, சீர்திருத்த திருச்சபை எதை நோக்கமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்பொழுதும் போல ஒரு 3 பகுதிகளாக இந்த செய்தியை நாம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தையும் சபை எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் நாம பார்க்க போகிறோம். 2வது, சீர்திருத்த விசுவாசம்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை குறித்து பார்க்க போறோம். 3வது, இந்த சீர்திருத்த திருச்சபை இந்த உலகத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும், அதை குறித்து நாம பார்க்க போகிறோம். ரொம்ப
சுருக்கமா சொன்னா இந்த மூணையும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி விளக்கி இருக்கிறார்கள்னா, இதெல்லாம் சபையில உறுதியாக இருக்க வேண்டிய தூண்கள். அப்ப முதல் குறிப்புல அந்த சீர்திருத்த சபை அதை பத்தி நாம் பார்க்க போகிற போது, அந்த கிறிஸ்தவ விசுவாசமும் சபை செய்கிற ஊழிய பணிகளும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்னு நம்ம பார்க்கிற போது அதுல ஒரு 3 தூண்களை ரொம்ப மையப்படுத்தி அவங்க போதித்திருக்கிறார். அதன் பிறகு இந்த சீர்திருத்த விசுவாசம்னா என்ன, அதை விளக்குவதற்கு ஒரு 6 தூண்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இறுதியாக இந்த சீர்திருத்த திருச்சபை எப்படி இயங்க வேண்டும் அதை விளக்குவதற்கு 9 தூண்களாக அதை விளக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய திருச்சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. அப்போ இந்த பில்லர்ஸ்னு அவங்க இதை பயன்படுத்தி அதை விளக்கி இருக்கிறாங்க. 3 தூண்கள், 6 தூண்கள், 9 தூண்கள். இப்ப இத நம்ம மனசுல வச்சுக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. 3, 6, 9 இதுல சிலது ஒன்னோட ஒண்ணு ஓவர்லாப்னு சொல்லுவோம்ல, ஒன்னே இன்னொரு இடத்துல வரும். ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தூண்களாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே நான் ஒரு வார்த்தையும் சொல்லுகிறேன் பாருங்க. சபை என்பது நாம் நினைக்கிற காரியத்தை செய்வதற்கான இடமில்லை. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த சபையை நடத்துகிற போதகரோ, அந்த சபையில் இருக்கிற மற்ற உதவிக்காரர்களோ, அந்த சபையில் இருக்கிற அங்கத்தவர்களோ யாருமே நாம நினைக்கிறத செய்யறதுக்கு ஆண்டவர் சபையை அந்த உலகத்துல வைத்திருக்கல. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க தம்பி. எதிர்காலத்துல வளர்ந்து வரும்போது இதுதான் ஃபவுண்டேஷன். நாம நினைக்கிறத செய்யறதாக இருந்தா அது சபை இல்ல, அது கல்லர் குகை. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சபைகளை நாம் பார்க்கிற போது வேதம் கட்டளையிடாத, வேதம் வெளிப்படையாகவும் உள்ளடக்கமாகவும் சொல்லாத எத்தனையோ காரியங்களை பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். சபையை பால்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது தேவாலயத்தை போய் பார்க்கிறார். அங்க பார்த்தா விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அங்க உட்கார்ந்து அது ஒரு சண்டை மாதிரி மாற்றி வச்சிருக்கிறான் சபையை. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. எதற்காக என்னுடைய ஆலயம் இந்த உலகத்தில் இருக்கிறது? காலையிலேயே பார்த்தோம்ல, சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிட்டு என்ன சொன்னார்? வானமும் பூமியும் கொள்ளாத மகிமையுடைய இந்த ஆலயம் எதற்காக இருக்கிறதுன்னா, அவருடைய மக்களாக நாம் கூடி பலி செலுத்தி ஆராதிப்பதற்காக. அந்த நோக்கத்தை விட்டு அதை ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார். அதை ஒரு வியாபார இடமாக மாற்றிவிட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள். எப்ப கல்லர் குகையாக மாறும்? ஆண்டவர் என் சபை இப்படித்தான் இருக்கணும்னு அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை விட்டு எதை செய்தாலும் அது கல்லர் குகையாக மாறிவிடும். அப்ப என்ன செஞ்சார் பாத்தீங்களா? ஒரு சவுக்க உண்டு பண்ணி அந்த அடி காசுக்காரருடைய ஆசனங்கள் எல்லாம் தட்டி விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியையே எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவர் செய்தார். அப்போ இது நமக்கு எதை காட்டுகிறது? ஆண்டவர் அந்த சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில தான் நம்ம செயல்பட வேண்டும். இதை செய்தா நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் மக்களை கவர்ந்து இழுப்பதற்கு வசதியாக இருக்குமே, இதெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டலாமே அப்படின்னு சொல்லி நாம செய்கிறது தான் அந்நிய அக்கினிய அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவது. தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆலயம் பரிசுத்தமானது. அவர் வாசம் பண்ணுகிற இடம். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படிதான் நம்ம செயல்பட வேண்டும். ஆகவே ஒரு சீர்திருத்த திருச்சபைன்னு சொல்லுகிற நாம் இதெல்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கோம். நீ வரக்கூடிய காலங்கள்ல, அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகள்ல இது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். சபை கர்த்தருடையது. அந்த சபை எப்படி இயங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படிதான் நாம் இயங்குவோம் என்கிற அந்த வைராக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். புதுசா என்னென்னமோ உலகத்துல வருங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய சபை வாழ்க்கை கெட்டுவிடும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் வேதத்திலிருந்து அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிற சத்தியங்களை நாம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3 பகுதிகள். முதல்ல இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் ஊழியத்திற்குமான 3 அடிப்படை தூண்கள், ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ்.
ஒரு சபையில நிச்சயமாக இது காணப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறது 3 தூண்கள். அதுல முதலாவது தூண் என்ன தெரியுமா? வேதத்தின் அதிகாரம். வேதத்தின் அதிகாரம். நம்முடைய விசுவாசமோ ஆண்டவருக்காக சபையாக நாம் செய்கிற எந்த ஊழியமும் வேத அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். வேதமே நம்மையும் நம்முடைய சபை வாழ்க்கையையும் ஆளுகை செய்கிறதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதான் அவங்க நமக்கு சொல்லி இருக்கிறது. எப்போ ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, முதல் சிந்தனை அதான் வரணும். எதை செய்கிறதாக இருந்தாலும் ஆண்டவர் இதை வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார், அதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவர் அதை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்யலாம், செய்யக்கூடாது என்று அவர் தடை செய்திருப்பதை ஒரு நாளும் சபை வாழ்க்கையில் செய்வதற்கு நாம் முயற்சிக்கவே கூடாது. நம்முடைய சபைகளில் வேதம் உயர்த்தப்பட வேண்டும். வேதத்துக்கு தான் முதலிடம். வேதத்தின் அதிகாரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். ரெஃபர்மேஷன் வந்த போதே நம்முடைய சபையினுடைய அந்த லோகோல பாத்தீங்கன்னா அதுல வரும் வேதம் மட்டுமே. வேதமே நம்மை ஆளுகிறதாக இருக்கிறது. எங்க வேதம் மட்டுப்படுத்தப்படுகிறதோ, எங்கு வேதம் மறைக்கப்படுகிறதோ, எங்கு வேதம் போதிக்கப்படவில்லையோ அங்கு கர்த்தர் இல்லை. எங்கு வேதம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கு வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பிரசங்கிக்கிற அந்த சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின 22வது அதிகாரத்தை வாசம். அப்ப ஆண்டவர் அங்க ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் உள்ளவைகளில் ஒன்றையும் நீ கூட்டாதே. கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட சாபங்களை தேவன் உன்மேல் வரவிடுவார். எதையும் குறைக்காதே. கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்ல வேண்டும். அந்த வேத அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக சபையாக இயங்க வேண்டும். இதாங்க முதல் தூண். இந்த தூண் இல்லைன்னா அது சபை இல்லைங்க. எனக்கா இது தோன்றுகிறது, இதற்கு இதுவாகத்தான் அர்த்தம் இருக்கணும், கர்த்தர் என்னோடு நேரடியாக பேசினார், ஒரு தூதன் என்னோடு வந்து இவைகளை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான், இவைகள் எல்லாம் சுத்த பிதற்றல்கள். இன்னைக்கு அவைகள் எல்லாம் நடக்கிறதே இல்லை. வேதம் முழுமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய வேதத்தின் மூலமாக மட்டுமே பேசுகிறார். அந்த வேதம் தான் சபையை ஆளக்கூடிய முழு அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறது. ஏன் வேதம் அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லுகிறோம்? இந்த சண்டே ஸ்கூல்ல கூட நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன் வேதம் அதிகாரம் உள்ளது? வேதம் கர்த்தருடைய வார்த்தையாக இருப்பதால் அது அதிகாரம் உள்ளது. சரிங்களா? அந்த வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு நான் என்ன விசுவாசிக்கணும், சபையாக நான் எப்படி தேவனுக்கு பணி செய்யணுங்கிறத எது நிர்ணயிக்க வேண்டும் என்றால் வேதமே நிர்ணயிக்க வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த வேதத்துக்கு நாம நம்முடைய கவனத்தை செலுத்தணும்னா, வேதம் சபைக்கு மட்டுமே சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபை அமைக்கக்கூடிய பணியை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. சரிங்களா? இந்த பேரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்தாபனங்கள், அதுக்கெல்லாம் வேதத்துல அதிகாரமே இல்லை. சபையின் மூலமாக நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளா இருக்கலாம், நிருபங்களா இருக்கலாம், ஒரு சபையிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். அதுதான் சபை அமைப்பதற்கான வழி. அங்க அவங்க சுவிசேஷம் பிரசங்கிப்பாங்க, அங்க கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் ஒன்றாக கூடி ஆராதிப்பார்கள், சபை அமைக்கப்படுகிறது. அப்ப இந்த சபை அமைப்பு ஊழிய பணிகள் எல்லாமே எதிலிருந்து தான் செய்யப்படணும்? ஒரு சபையிலிருந்து தான் செய்யப்படணும். ஒரு மனிதன் தானாக நான் கர்த்தர் என்னை அழைத்தார், நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்றெல்லாம் செய்ய முடியாது. அப்படி ஒரு சபையை அமைக்கவும் முடியாது. அதெல்லாம் பெரும்பாலும் புரட்டாகத்தான் இருக்கும். நான் காலையிலே சொன்ன மாதிரி, ஏன் சபையை நாடுகிறார்கள்? சிலர் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக. அவங்களுக்கு வேதமும் தெரியாது, கர்த்தரும் தெரியாது. ஏதோ தங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லி மக்களை ஒரு மாயையில, ஒரு கவர்ச்சியில நடத்தி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறார். வேதத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட சபைகள் என்ன செய்யும் தெரியுமா? சபைகளை மட்டும்தான் ஆண்டவர் பணி செய்வதற்காக நியமித்திருக்கிறார் என்பதில் உறுதியாக இருக்கும். இதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நம்முடைய ஆதரவும், நம்முடைய ஜெபங்களும், நம்முடைய உழைப்பும் யாரோடு கூட இருக்கணும்னா இந்த சத்தியத்தை விசுவாசித்து செயல்படுகிற சபைகளோடு இருக்கணும். இந்த நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஒரு துணிச்சலோடு செய்கிற காரியங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நான் என் சபையை கட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். இவங்க என்ன சொல்லுகிறாங்க? அந்த சபைக்கு உதவியாக இருக்கும்படிக்கு நாங்கள் செயல்படுகிறோம். கர்த்தர் தன்னுடைய சபையை கொண்டு செயல்பட அவரால் முடியவில்லை. ஆகவே நாங்கள் செயல்பட்டு சபைக்கு ஆட்களை கூட்டி வருகிறோம். இது வேதத்தில் இருக்கிறதான்னா இல்ல. இதெல்லாம் வேத அதிகாரத்தை மீறுவது. அப்போ சபை எப்பவுமே எதை செய்கிற போதும் அந்த வேத அதிகாரத்துக்கு உட்பட்டதாக செயல்பட வேண்டும். இதுதான் முதல் தூண். இரண்டாவது தூண், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. காலையிலே இதை பத்தி நம்ம பார்த்தோம். நாம எவ்வளவுதான் சுவிசேஷம் சொல்லலாம், அந்த சுவிசேஷ பணிக்காக எவ்வளவு உழைக்கலாம், எவ்வளவு பிரயாசப்படலாம், ஆனா எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு மனிதனை ரட்சிக்கிறவர் கர்த்தரே. ரட்சிப்பில் கர்த்தருடைய சர்வ ஏகாதிபத்தியம் தங்கி இருக்கிறதுங்கிறத சபை விசுவாசிக்கணும். சரிங்களா? இது இரண்டாவது தூண், ரொம்ப முக்கியமான தூண். ரட்சிப்பு முழுமையாக கர்த்தருடையது. அதில் மனித பங்களிப்பு ஒன்றும் இல்லை. சபையாக நாம் அவருடைய சுவிசேஷ பணிக்காக கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறோம். இதுதான் நம்முடைய அடிப்படையான புரிந்துகொள். ஒரு சபையை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், தன்னுடைய சுவிசேஷம் பரவுவதற்காக பயன்படுத்துகிறார். யாரை ரட்சிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை ரட்சிக்கக்கூடிய கருவிகளாக சபையை பயன்படுத்துகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அது அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப நாம ஒரு கருவிகள்ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப நாம ஒரு கருவிகள்னு நினைக்கும் போது எங்க நமக்குன்னு பெருமை எடுப்போம்? நான் சொன்னனால அவர் வந்துட்டார் பாத்தீங்களா, நான் தான் அவர் ரட்சிப்புக்கு பெருசா செஞ்சேன், அதெல்லாம் அந்த பெருமைலாம் எங்க வரும்? காலையே பார்த்தோம்ல, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், யார் விளைய செய்தது? தேவன். அப்ப எல்லா மகிமையும் அவருக்கு கொடுத்துடணும். நம்முடைய முன்னோர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதும் போது அதுல அந்த முன்னுரைன்னு எழுதுவாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா அப்பிரயோஜனமற்ற ஊழியன்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்பிரயோஜனமற்ற ஊழியன்னா என்ன? இதை செய்வதற்கு தகுதியே இல்லை எனக்கு. ஜான் ஓவனுடைய புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் வாழ்வுன்னு ஒரு புத்தகம் இருக்கா இல்லையா? கிளாசிக். அவ்வளோ ஆர்குமெண்டேட்டிவா அந்த புத்தகத்தை எழுதிட்டு அதுல அந்த முன்னுரையில அவர் அதை பத்தி சொல்லும் போது, நீங்க தாராளமாக வேதத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு இந்த சத்தியத்தை பற்றி வாதிடலாம்லாம் சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவர் கிறிஸ்துவின் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர். அப்ப எவ்வளவாக அவங்க தங்களை தாழ்த்தி இருக்கிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. நாம ஒரு கருவி தாங்க. கருவிகளுக்கு என்னைக்குமே பெரிய பெருமெல்லாம் இல்லை, அது தேவனுக்குரியது. அப்ப ரட்சிப்பு கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை சார்ந்தது என்பதை சபை விசுவாசிக்க வேண்டும். இது ரொம்ப அடிப்படையான இரண்டாவது தூண். மூணாவது தூண் என்ன தெரியுமா? சபை வாழ்க்கை. சபை வாழ்க்கை, சர்ச் லைஃப்னு சொல்றோம்ல, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாததும் தவிர்க்கப்படக்கூடாததுமாக இருப்பது சபை வாழ்க்கை. ஏன்னா காலையில இருந்து அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சபையில தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மக்களாக கூடி வருகிற போது அவர்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். அந்த மக்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிகளையும் அவர் சபையின் மூலமாக காட்டுகிறார். அந்த சபையில தான் நம்ம ஐக்கியப்பட்டு வர முடியும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க முடியும், ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்ய முடியும். ஆண்டவருடைய மக்களாக இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் சபை தான். அதை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தவிர்க்கவே கூடாது. வேதம் சொல்லுதா இல்லையா? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அந்த சபை வாழ்க்கை ரொம்பவே அவசியமானது. இந்த சபை வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது அந்த சபை ஆராதனைகளுக்கும் சபை கூட்டங்களுக்கும் நாம வருவதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் நம்முடைய எல்லா வாழ்வின் சூழ்நிலைகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
சபை இருக்கிற இடத்திலிருந்து ரொம்ப தூரம் போய் இருப்பதும், அந்த சபை ஆராதனைகள்ல வருகிறதுக்கே ரொம்ப மெனக்கிட்டு வர்றதோ, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எந்த விதத்திலும் இந்த சபை வாழ்க்கை தடைபட்டு விடாதபடிக்கு, என்னுடைய சபையோடு இருக்கிற என்னுடைய ஐக்கியம் குலைந்து விடாதபடிக்கு நான் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் யோசித்து செயல்படணும். ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை கட்டுகிறார் என்பதையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் திருச்சபையின் அங்கத்தவர்களாக அவர் சேர்த்து வருகிறார் என்பதையும் காலையில நாம சிந்தித்து பார்த்தோம். ஒருவர் சொல்லுகிறார், சபை வாழ்க்கை இல்லாமல் வாழ நினைப்பது நீர் இல்லாமல் வாழ நினைக்கும் மீனை போன்றது. எவ்வளவு அருமையான உதாரணம் பாருங்களேன். ஏதாவது ஒரு மீன் எனக்கு தண்ணி வேண்டான்னு வெளியில வருமா? தண்ணி இல்லைன்னா மீன் செத்து போயிடும் பொதுவாக. அது மாதிரி சபை வாழ்க்கைய நிராகரிக்கிறவர்கள் ஒருபோதும் விசுவாச வாழ்க்கைய வாழவே முடியாது. அதனாலதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாததும் தவிர்க்கப்படக்கூடாததுமாக இருப்பது சபை வாழ்க்கை. இந்த மூணு ரொம்ப அடிப்படையான தூண்கள். சரிங்களா? நம்முடைய முன்னோர்கள் சீர்திருத்த கால பகுதியில மறுபடியும் வேதத்தை எடுத்து அந்த வேதபூர்வமான சபைகளை அந்த ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக அமைக்கிற போது அவங்க உறுதியாக சபை வாழ்க்கை இதன் அடிப்படையில் இருக்குமாறு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். 3 தூண். என்ன தூண் பார்த்தோம்? முதலாவது வேதத்தின் அதிகாரம், இரண்டாவது ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்புல அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது அப்படி ரட்சிக்கப்பட்ட சபை மக்கள் வாழக்கூடிய சபை வாழ்க்கை. இது மூணுமே ரொம்ப அவசியம். இது முதல் பகுதியாக நாம பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கலாம். சீர்திருத்த திருச்சபைன்னு நாம் சொல்லுகிறோம். இந்த சீர்திருத்த விசுவாசம்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? சீர்திருத்த விசுவாசம் எதை நம்புகிறது? வாட் இஸ் ரிஃபார்ம்டு ஃபெய்த்னு கேட்டா அதுக்கு ஒரு 6 தூண்களை நம்முடைய முன்னோர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த சீர்திருத்த விசுவாசத்தினுடைய அர்த்தமாக இந்த 6 தூண்களையும் நாம பார்க்கலாம். அதுக்கான விளக்கமாக இதை பார்க்கலாம். முதலாவது தூண் என்ன தெரியுமா? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சர்வ ஏகாதிபத்தியம் நிறைந்துள்ளது. கர்த்தரே எல்லாவற்றையும் ஆளுகிறார். இந்த உலகத்துல நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் செயல்களும் அவருடைய தீர்மானத்தின் படியும் அவருடைய ஆணையின் படியும், கர்த்தரின் ஆணை நம்முடைய விசுவாச அறிக்கையில ஒரு அதிகாரமே அதுக்கு ஒதுக்கி எழுதியிருக்கிறோம். கர்த்தரின் ஆணை, அவர் தான் எல்லாவற்றையும் கட்டளையிட்டிருக்கிறார், அவர் தீர்மானித்திருக்கிறார், அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய ஆணையின் படியும் மட்டுமே நடக்கிறது. அவரே எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு நடத்தி வருகிறார். நம்முடைய விசுவாச அறிக்கை சொல்லுது, சிறிதான காரியத்திலிருந்து பெரிதான காரியங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அந்த தேவனே. அவருடைய ஆளுகையும் அதிகாரமும் இல்லாத இடம் ஒண்ணுமே இல்லை. எல்லா இடத்திலையும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி ஒன்றும் நடப்பதே இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம். சீர்திருத்த விசுவாசம் முதல்ல இதை தான் நம்புகிறது. The sovereignty of God. கர்த்தரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருந்து அவரே தம்முடைய தீர்மானத்தின்படியும் தம்முடைய திட்டத்தின்படியும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்தி வருகிறார். இதை சீர்திருத்த விசுவாசம் நம்புகிறது. இதுதான் நாமளும் நம்புகிறோம். சபையாக நாம் இதை உறுதியாக நம்புகிறோம். எங்கள் தேவனே எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் இறையாண்மையுள்ள தேவனாக, சர்வ ஏகாதிபத்தியம் நிறைந்தவராக, அவருடைய சித்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். இதான் முதல் தூண். இரண்டாவது தூண், ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபையால் விசுவாசத்தின் ஊடாக வருகிறது. ஏற்கனவே அந்த பவுண்டேஷனல் பில்லர்ஸ்ல இரண்டாவது பார்த்தோமா, ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு பார்த்தோமா. இப்ப அதையே இன்னும் எப்படி விளக்கி சொல்லுகிறார்கள் பாருங்க. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபையினால் மட்டுமே வருகிறது. அதுல மனுஷ பங்களிப்பே இல்லை. தன்னுடைய ரட்சிப்புக்காக மனிதன் எதையும் செய்யக்கூடியவனாக இல்லை. அது சுத்த கிருபை, தேவனுடைய கிருபை விசுவாசத்தின் ஊடாக வருகிறது. விசுவாசத்தை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார்.
சுவிசேஷத்தை கேட்கிறவன் அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த ரட்சிப்பை பெறுவதற்காக, விசுவாசம் ஒரு கரங்கள் மாதிரி, தேவன் இலவசமாக கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவுகிற ஒரு கருவியாக, கரமாக விசுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். அதனாலதான் அவங்க என்ன சொல்லுகிறாங்க, ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தின் ஊடாக வருகிறது, அதில் மனித பங்களிப்பு ஒன்றுமே இல்லை. இதுல நாம ஜான் கால்வினுடைய அந்த கொள்கைகளை நாம உறுதியாக நம்புகிறோம். சீர்திருத்த விசுவாசம் 5 points of Calvinism சொல்லுவாங்க. கால்வினிச ஐம்போதனைகள். சீர்திருத்த விசுவாசம் அதை நம்புகிறது. பாருங்க, சீர்திருத்த விசுவாசம் இந்த கால்வினுடைய ஐம்போதனைகளை மட்டும் நம்புகிறது இல்ல. அந்த சீர்திருத்த விசுவாசத்துல ஒரு பகுதி கால்வினிச ஐம்போதனைகள். அந்த சீர்திருத்த விசுவாசம்ங்கிறது ரொம்ப பரந்து இருக்கிறது. அதை அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஆனா அந்த சீர்திருத்த விசுவாசம் எதையும் நம்புகிறதுனா கால்வினிச ஐம்போதனைகள். என்னங்க கால்வினிச ஐம்போதனைகள்? நமக்கு ரொம்ப நல்லா தெரிந்ததுதான். முதலாவது, மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி, டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன். எந்த ஒரு மனிதனும் சுயமாக கடவுளிடத்தில் வர முடியாது. தன்னுடைய ரட்சிப்புக்கான எந்த செயலும் செய்ய முடியாதபடிக்கு அவன் பாவத்தில் மரித்திருக்கிறான். பாவம் அவனை பாதிக்காத இடம் ஒன்றுமே இல்லை. அதான் டோட்டல் டிப்ராவிட்டி, மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி. நீங்க உலகத்துல உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா கையை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லலாம் சொல்றாங்கல்ல. இது எவ்வளவு ஒரு வேத விரோதமானதுன்னு யோசிச்சு பாருங்க. வேதத்துக்கு எதிரானதுன்றத பாருங்க. பாவத்துல செத்து போயிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி கர்த்தரிடத்தில் வர முடியும்? அது கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்லுவதற்கு இதுதான் காரணம். செத்து போயிருக்கிற ஒரு பிணத்துக்கிட்ட போய் பேசி இதை செய் அதை செய்யு சொன்னா அந்த பிணம் ஏதாவது செய்யுமா? செய்யவே முடியாது. அது செத்து இருக்கு. அது மாதிரி மனுஷன் ஆத்மாவில் செத்து இருக்கிறான், முழுமையான வீழ்ச்சி அடைந்திருக்கிறான். தேவனே தம்முடைய கிருபையால் ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்போ முதல்ல அந்த கால்வினிச ஐங்கோட்பாடுகள்ல மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி. இரண்டாவது, நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், அன்கண்டிஷனல் எலெக்ஷன். இது ஒன்னொன்னையும் விளக்குனாலே ஒரு பெரும் பிரசங்கமாக போகும். எந்த ஒரு மனிதனையும் தேவன் நிபந்தனையோடு தெரிந்து கொள்வதல்ல, தெரிந்து கொள்ளவில்லை. அது அவருடைய சுயாதீனத்தில் அவருக்குள்ளாக எடுத்த முடிவு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்முடைய நன்மையினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நாம நல்லது செய்வோம் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பெல்லாம் கொடுக்கிறது இல்லை. அவர் தீர்மானித்திருக்கிறார். ஏன் நம்மளை ரட்சிக்க அவர் தீர்மானித்தார் கேள்விக்கு பதிலே கிடையாது. அது அவருக்குள்ளாக இருப்பது. ஒன்ன மட்டும்தான் நம்ம செய்யணும். அவர் என்ன தெரிந்து கொண்டு தீர்மானித்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். என்கிட்ட இருக்கிற எதுவும் என்னுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இல்லை. அது அன்கண்டிஷனல் எலெக்ஷன், நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். மூணாவது, குறிப்பிட்டவர்களுக்கான மீட்பு, லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டவர்களுக்கான மீட்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்திருக்கிறார்? உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்காக மரித்திருக்கிறாரா? பரவலாக கிறிஸ்துவம் அதை தான் நம்புகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக எவர்களை தெரிந்து கொண்டாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக நியமித்து, இயேசு கிறிஸ்து யாருக்காகலாம் சிலுவையில் மரித்தாரோ அவர்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டதோ உலகத்துல பிறந்த எல்லாருக்காகவும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். அதான் குறிப்பிட்டவர்களுக்கான மீட்புன்னு மூணாவது. இதையும் சீர்திருத்த விசுவாசம் நம்புகிறது. நாலாவது, நிராகரிக்க முடியாத கிருபை, irresistible grace. தேவன் தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக செயல்படுகிற எந்த ஒரு ஆத்துமாவும் அதற்கு எதிராக செயல்பட முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால் அந்த ஆத்துமாவை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். நீ கடைசி ஐந்தாவது என்ன தெரியுமா? விசுவாசிகளின் விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ் ஆஃப் செயின்ஸ். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வாழ்கிறதுல அவன் போராடுவான். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது ரட்சிப்பை அடைந்த ஒரு மனிதன் ஒருபோதும் ரட்சிப்பை இழந்து போக முடியாதுங்கிறதையும் பார்க்கணும். அவன் சம்பாதித்தா அவன் இழந்து போகலாம். ஆனா தேவன் அதை அவனுக்கு ஈவாக, இலவசமாக, கிருபையாக கொடுத்திருக்கிறார். அவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்.
அவனுக்காக ரத்தம் சிந்தி அவனை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் அவன் எப்படி அந்த ரட்சிப்பை இழந்து நரகத்திற்கு போக முடியும்? ஆனா உலகம் அதையும் நம்புது. ரட்சிப்பை இழந்து போக முடியும் நம்புது. சீர்திருத்த விசுவாசம் அதை நம்பல. யாருக்கெல்லாம் கிறிஸ்து மரித்தாரோ அவர்கள் எல்லோரையும் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பார். பார்த்தீங்களா? இரண்டாவது தூண். ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தின் ஊடாக வருகிறது. அதில் மனித பங்களிப்பு இல்லை. ஏன் மனித பங்களிப்பு இல்லை? கால்வினிச கோட்பாடுகள் விளக்குகிறது. அதை சீர்திருத்த விசுவாசம் நம்புகிறது. நாமும் சபையாக அதை நம்புகிறோம். மூன்றாவது தூண். 6 தூண்கள்ல மூன்றாவது வரையறுக்கப்பட்ட ஆராதனை முறைகள். கர்த்தரே தம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதையும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற முறைகளையும் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். வேதம் கர்த்தருடைய ஆராதனை முறைகளை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கர்த்தரை ஆராதிப்பதுதான் சீர்திருத்த விசுவாசம். அதனாலதான் நம்முடைய சபைகள்ல பாத்தீங்கன்னா ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், பாடல்கள் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், காணிக்கை இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதையும் செய்கிறது இல்லை. ஏன்னா இவைகள் இருக்குமாறுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. இதுக்குதான் சீர்திருத்த விசுவாசம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறது. சபையாக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். எந்த மனிதனையும் முன்ன கூட்டிட்டு வந்து அவனை பெருமைப்படுத்துறது அதெல்லாம் சபையில நடக்கவே நடக்காது. ஆராதனையில் இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் மேல அந்த ஆராதனையினுடைய உயர்வாக இருப்பது பிரசங்கம். 1.5 மணி நேரம் ஆராதனை நடக்குதுன்னா 1/2 மணி நேரத்துல பாடல்கள், வேத வாசிப்பு, ஜெபம், காணிக்கை இதெல்லாம் இருந்தா 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு தான் உயர்வான இடத்தை கொடுக்கிறது சீர்திருத்த விசுவாசம். அதை சபையாக நாமும் விசுவாசிக்கிறோம். வேதம் தெளிவாக வரையறுத்து கொடுக்கப்பட்ட ஆராதனை முறைகளை மட்டுமே கை கொள்ள வேண்டும் என்று போதிப்பது சீர்திருத்த விசுவாசம். இதுல சீர்திருத்த விசுவாசத்துக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை நம்மால பார்க்க முடியும். 4வது தூண் ரொம்ப முக்கியமான தூண். உடன்படிக்கை இறையியல், கவனன்ட் தியாலஜின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த விசுவாசம் சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபையாக கடவுளுடைய அந்த உடன்படிக்கை இறையியலை பற்றியும் அற்புதமாக விசுவாசிக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன் பாருங்க. பாவிகளின் மீட்புக்காக அவர் ஏற்படுத்திய அவரின் உடன்படிக்கை பற்றி வேதம் சொல்லும் உண்மைகளை இந்த சீர்திருத்த விசுவாசம் நம்புகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை முன்னறிவிப்பாக கொடுத்து நிச்சயமாக மேசியாவின் மூலமாக ரட்சிப்பு வந்து சேரும், அவர் பிசாசின் தலையை நசுக்கி தம்முடைய மக்களை மீட்டெடுப்பார். இந்த உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்தின உடன்படிக்கை, கடவுளும் மனிதனுமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல. அந்த கிருபையின் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம், மீட்பின் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். அது திரித்துவ தேவன் கடவுளுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட பாவிகளுடைய மீட்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை இறையியல். இந்த பிரெஸ்பிட்டேரியன் சபை பிரிவினருக்கும் நமக்கும் இருக்கிற முரண்பாடுகள்ல இந்த உடன்படிக்கை இறையியலும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. சீர்திருத்த விசுவாசம் வேதம் சொல்லுகிற உடன்படிக்கை இறையியலை நம்புகிறது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாக தம்முடைய மக்களை மீட்கிறார். அதுதான் அந்த உடன்படிக்கை. அதை வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு மனிதர்களுக்கு அதை வெளிப்படுத்தி தன்னுடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது தூண் இந்த உடன்படிக்கை இறையியல். 5வது தூண் மற்ற சபை பிரிவுகள் இருந்து இந்த சீர்திருத்த விசுவாசம் எங்கு அற்புதமாக விலகி நிற்கிறது என்றால் இந்த 5வது தூண் சொல்லுகிறது பாருங்க. 10 கட்டளைகளே விசுவாசிகளின் பரிசுத்த வாழ்க்கைக்கான கடவுளின் விதிகள். சீர்திருத்த விசுவாசம் 10 கட்டளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த 10 கட்டளைகளின்படி ஒவ்வொரு விசுவாசியும் வாழ வேண்டும் என்பதை சீர்திருத்த விசுவாசம் வலியுறுத்துகிறது. சபையாக நாம் அதை நம்புகிறோம். 10 கட்டளை இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப அறிந்திருக்கிறோம். நிறைய 10 கட்டளைகளை விவரமாகவும் படித்திருக்கிறோம். ஆகவே
இந்த 5வது தூண் 10 கட்டளைகளே விசுவாசிகளின் பரிசுத்த வாழ்க்கைக்கான கடவுளின் விதிகள் என்று நாம பார்க்கிறோம். நீ கடைசியாக 6வது தூண், கர்த்தரின் திருச்சபை மட்டுமே இவ்வுலகத்தில் இருக்கும் ஒரே தெய்வீக நிறுவனம், டிவைன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். வேற எதுவுமே இல்லைங்க. இந்த சீர்திருத்த விசுவாசம் உறுதியாக வலியுறுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய சபையின் மூலமாக மட்டுமே செயல்படுகிறார். சபைக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லுகிற எந்த ஆர்கனைசேஷன்ஸையும் கர்த்தர் நடத்துகிறதில்லை. சபைக்கு மட்டுமே, சபையை தான் அவர் முதன்மைப்படுத்துகிறார். சபையின் மூலமாக மட்டுமே ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த சபை மட்டும்தான் இந்த உலகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரே தெய்வீக நிறுவனமாக இருக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நாம எப்பவுமே மனசுல வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மைகள். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி வருகிற எந்த மனிதனையும் ஏற்று அங்கீகரித்து அவர்களுக்கு பண உதவி எல்லாம் செய்யலாமா? யோசிப்பாங்க. நான் சொன்ன இதுல யோசிப்பாங்க. நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் நாம எங்க வந்து செலுத்தணும்னா ஆலயத்துல செலுத்தணும். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனை என்ன? கடவுளை விட ரொம்ப இரக்கம் உள்ள அவர் இப்படி எல்லாம் செய்யறாருங்க. நம்ம மாதிரி ஆட்கள் அவருக்கு உதவி செஞ்சாதானே, ஆதரித்தாதானே அவங்களும் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியும். உண்மையிலேயே என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? கர்த்தர் செயல்பட முடியாதவர், ஆகையால் நாங்கள் செயல்படுகிறோம்னு அந்த அர்த்தம் தான் அதுக்கு வருகிறது. கர்த்தர் யாரை கொண்டு செயல்படுகிறார்? சபையை கொண்டு மட்டுமே செயல்படுகிறார். நீங்களா எவ்வளவு முக்கியமானது. இதெல்லாம் சீர்திருத்த விசுவாசம். இந்த சீர்திருத்த விசுவாசம் இதையெல்லாம் நம்புகிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்புகிறது. இரண்டாவது, ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தின் ஊடாக கிடைக்கிறது. ரட்சிப்புல மனித பங்களிப்பு இல்லை என்பதை சீர்திருத்த விசுவாசம் உறுதியாக நம்புகிறது. மூன்றாவது, கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை முறைகள் வேதத்தில் கட்டளையிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஆராதனை முறைகளாக இருக்க வேண்டும் என்பதை அது விசுவாசிக்கிறது. நாலாவது, உடன்படிக்கை இறையல். கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாகவே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது. ஐந்தாவது, 10 கட்டளைகள் விசுவாச வாழ்க்கைக்கான, பரிசுத்த வாழ்க்கைக்கான விதிகள் என்பதை நம்புகிறது. ஆறாவது, திருச்சபை மட்டுமே கடவுளுடைய தெய்வீக நிறுவனமாக இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 6 தூண்களும் சீர்திருத்த விசுவாசம் எதை நம்புகிறது என்பதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. பாருங்க, நேரத்தின் அருமை கருதி இவைகளெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அருமையா நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஒன்னொன்னையும் விரிவாக நம்முடைய முன்னோர்கள் எழுதி குவித்திருக்கிறார். அதெல்லாம் இணையதளத்தில் இருக்கிறார். ஆனா அதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறார். நம்ம வெளியிட்டு இருக்கிற புத்தகங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரின் வேதம், இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் இதெல்லாம் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் பாருங்க, மனுஷன் ஒண்ணுமே இல்லைன்றதை காட்டு. கர்த்தருடைய வேதம் தான் அதிகாரம் உள்ளதுன்னு காட்டுது. எல்லாம் நாம சபையாக நம்புகிறோம். 15 வருடங்களை நாம நிறைவு செய்திருக்கிறோம். 16வது வருடத்துக்குள்ள போகிறோம் என்கிறதை நினைக்கிற போது இந்த சீர்திருத்த விசுவாசத்தில் தான் நான் நிலை நிற்கிறேனாங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். தொடர்ந்து இதுல நிலைத்திருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இனி 3வது பகுதிக்குள்ள போகலாம். 3வது பகுதி என்ன? சபை எப்படி செயல்பட வேண்டும். சீர்திருத்த சபையாக நாம் என்ன விசுவாசிக்கணும்னு பார்த்தோம், என்ன விசுவாசிக்கிறோம்னு பார்த்தோம். இப்ப எப்படி செயல்படணுங்கிறத நம்முடைய முன்னோர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதை 9 தூண்கள்ல அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கப்படுத்தப்பட்டுள்ளதோ, அதாவது டாக்ட்ரினல் அண்ட் பிராக்டிஸ்னு சொல்லுவாங்க, கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் சொல்லி இருக்கிறதோ அதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து இந்த 9 தூண்கள்ல கொடுத்திருக்கிறார்கள். 9 தூண்களையும் நாம பார்க்கலாம். முதலாவது தூண் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம்ல, ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படையான கொள்கை என்ன? வேதத்தின் அதிகாரம்.
அதுதான் இங்க முதல் தூணாக வருது. வேதம் மட்டுமே என்பதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சபையாக நாம் செயல்பட வேண்டுமானால் வேதத்தின் அதிகாரத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். வேதம் மட்டுமே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் தேவையான போதனைகளை கொடுக்கிறது, அதிகாரம் உள்ளது என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எல்லாத்துக்குமே வேதத்துல சொல்யூஷன் இருக்குங்க. வேதத்துல விடையில்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. வேதத்தை சார்ந்து கொள்ளுகிற போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது, வேதம் மட்டுமே கர்த்தர் பேசக்கூடிய வழியாக இருக்கிறது. அது சிறப்பான வெளிப்பாடுன்னு நம்ம நம்புகிறோம். பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக கர்த்தரை நாம் பார்க்கிற போது சிறப்பான வெளிப்பாடாகிய வேதத்தின் மூலமாக மட்டுமே கடவுளை நாம் அறிந்து கொள்ளவும், அதுல இன்னும் ரொம்ப ரிஃபார்ம் ஃபெய்த் என்ன சொல்லுது தெரியுமா? நான் எதை விசுவாசிக்கணும், எதன் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லுகிறது வேதத்திலிருந்து தான். போதகர் சொன்னா கூட அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது வேதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். பெரோயா பட்டணத்தாரா மனோவாஞ்சையா அவங்க வேதத்தை கேட்டது மட்டும் இல்ல, அவங்க இது வேதத்துல இருக்கான்னு ஆராய்ந்து பார்த்ததுனால யாரை விட ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தாங்களா? தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரோயா பட்டணத்தாரா. பாருங்க, கேட்கிற எல்லாத்தையும் நம்ப கூடாது. அது வேதத்துல இருக்கான்னு பார்க்கணும். அந்த பழக்கத்தை எப்பவுமே வச்சிருக்கணும். அது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை. அப்ப வேதத்தோட எவ்வளவு நெருங்கிய பரீட்சை இருக்குன்னு யோசிச்சு. முதல் தூண் வேதம் மட்டுமே. இதுதான் அந்த சீர்திருத்த சபை செயல்பட வேண்டிய முதலாவது தூண். இரண்டாவது, வேதபூர்வமான ஆராதனை. இதை குறித்து நம்ம ஏற்கனவே முந்தின பகுதியிலேயே நாம் பார்த்தோம். நாம் நம்முடைய தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை பற்றி அவரே தம்முடைய வார்த்தையாகிய வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட ஆராதனை முறைகளுக்கு எதிராக எதையும் செய்வதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல், இதை நான் செய்ய மாட்டேன்னு இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படி அவரை ஆராதிக்க உறுதியோடு இருக்க வேண்டும். சபையாக அதுல நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, இதை செய்யணும்னு சொன்னதையும் நாம செய்யணும். இது இரண்டாவது தூண், ரொம்ப முக்கியமானது. மூணாவது, வேதபூர்வமான பிரசங்கம். இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப அருகி வருகிறது. வேதத்தை எடுத்து விலக்கி பிரசங்கிக்க கூடிய அந்த நிலையெல்லாம் ரொம்ப போகுது. மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு எல்லாம் பொறுமை இல்லைங்க. 1 மணி நேரம்லாம் உட்கார்ந்து எப்படிங்க பிரசங்கத்தை கேட்பாங்க? எல்லாமே இப்போ ரொம்ப துரிதமாக போகிறதுனால செய்தியையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்லி முடிக்கணும். எப்படி 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல நீங்க ஒரு பிரசங்கத்தை செய்ய முடியும்? வேதம் பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது. எக்காலத்திலையும் பிரசங்கத்துடைய இடத்தை வேற எதுவுமே பிடிக்க முடியாது. நீங்க படம் போட்டு காண்பித்தோ, வேற நீங்க என்ன செஞ்சோ, எத்தனை ஆயிரம் மனிதர்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியோ ஒண்ணுமே நடக்காது. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து கெஞ்சுகிறான், ஆபிரகாமே லாசருவை அனுப்பிவிடும், என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார், லாசரு உயிரோட போனா அவன் சொன்னா அவங்க நம்புவாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னதாக பார்க்கிறோம்? அவர்களுக்கு வேதமும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். வேத பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் கடவுளை விசுவாசிக்க முடியாம இருந்தான்னா அவன் வேற எந்த வழியிலையும் நம்ப மாட்டான். லாசருவே வெளியே வான்னு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொண்டு வந்தார். செத்தவன் உயிரோட வந்தாங்க. எத்தனை நாள் கழிச்சு? 4 நாள் கழிச்சு உயிரோட வந்தான். இதெல்லாம் இன்னைக்கு யூதர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தானா இல்லையா? யூத தலைவர்கள் எல்லாம் அவன் என்ன செய்ய பார்த்தான் பாத்தீங்களா? லாசருவை கொலை செய்ய பார்த்தான். செத்து போய் வந்தவன் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்து மனம் திரும்பினானா? கடவுளை தேடினானா? இல்லையே. அதான் மனுஷனுடைய இயல்பு நிலை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் பிரசங்கத்தை கருவியாக பயன்படுத்துகிறார். அந்த பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லுகிறது. அது வேதபூர்வமான பிரசங்கமாக இருக்கணும். அந்த பிரசங்கத்தில் வேத போதனைகள், டாக்ட்ரினல் சொல்றோம்ல, அது பிரசங்கிக்கப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அர்த்தத்தை விளக்கி கொடுப்பதாக இருக்கணும்.
2 வார்த்தை பயன்படுத்துவாங்க, எக்ஸெஜெட்டிக்கல், எக்ஸ்போஷனல். இது ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா வேதத்தை விலக்கி பயன்படுத்தக்கூடியது. எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்னு சொல்லுவாங்க, வியாக்கியான பிரசங்கம். அது மட்டும் இல்ல, அந்த பிரசங்கத்துல பயன்பாடு இருக்கணும். அந்த பிரசங்கத்தை கேட்டீங்களே, இதை யோசித்து இப்படி செயல்படுங்கள்னு பயன்பாடுகளோட இருக்கணும். இப்படி பிரசங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேட்கறதே அரிதாக இருக்கு. ஒரு வகையில பிரசங்கம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? சொல்லிட்டு விட்டுருங்க, கடவுள் பார்த்துக்குவார். ஏன் அவங்கள போட்டு பயன்பாடுகளை இதை செய்யுங்கன்னு அவங்கள நீங்க துன்பப்படுத்துகிறீர்கள்? சாஃப்ட் கார்னரா மக்களை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிலவுகிறது. ஆனா வேதபூர்வமான பிரசங்கம், பாவத்தை உணர்த்தாத பிரசங்கத்தை வேதத்துல பார்க்கவே முடியாது. பாவத்தை உணர்த்தாம, பாவி தன்னுடைய பாவத்தை உணராம ரட்சிப்பு அவனுக்கு கிடையாது. எங்கு பாவம் கசக்கிறதோ அங்கதான் கிறிஸ்து இனிமையாக இருப்பார்னு ஸ்பர்ஜன் சொல்லியிருக்காங்க. அப்ப வேதபூர்வமான பிரசங்கத்துக்கு இந்த சீர்திருத்த விசுவாசம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. நம்முடைய சபைகள் அது இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த புல்பிட்டை நம்ம பாதுகாப்போம், கண்டவங்களையும் ஏத்திர மாட்டோம். எவ்வளவு பேர் கேட்பாங்க, உங்க சபையில நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுக்கவே மாட்டோமே. நீ யாருன்னு தெரியாம எப்படி இந்த புல்பிட்ட உன்னை நம்பி கொடுக்கறது? என் மக்களை நீ என்ன செய்து விட்டு போவாய் என்று யாருக்கு தெரியும்? நம்மோடு இருக்கிற சபைகள் இதே சத்தியத்தை விசுவாசிக்கிற போதகர்களோட தான் இந்த புல்பிட்டை பகிர்ந்து கொள்வோம். வேற யாருக்கு இந்த புல்பிட்ல இடமே? இதுல சீர்திருத்த விசுவாசம் ரொம்ப உறுதியோடு இருக்கிறது. சபையாக நாமும் இதுல உறுதியோடு இருக்கிறோம். ஆக 3வது தூண் வேதபூர்வமான பிரசங்கம். 4வது தூண் வேதபூர்வமான சபை அமைப்பு. ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பேரா சர்ச் ஆர்கனைசேஷன், நிறுவனங்கள், இதெல்லாம் வேதத்துல நம்ம பார்க்க முடியாது. ஒரு சபை எப்படி அமைக்கப்பட வேண்டும், ஆரம்பத்துல சபை எப்படி அமைக்கப்பட்டது காலையிலேயே சொன்னேன். பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய சுவிசேஷ பணிக்காக பிரித்து விடு, ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். அவங்க அங்கிருந்து பிரிந்து போய் சுவிசேஷத்தை சொல்லி, அப்படித்தான் சபையின் மூலமாக அனுப்பப்பட்ட மிஷனரியாக பவுல் இருந்து சபை நாட்டும் பணியை செய்தார்னு பார்க்கணும். நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என்ன சபை நடத்த சொன்னார்னு செய்றாங்கல்ல, தனியா தான் நடத்துறாங்க. பவுலை விட அவங்க சிறந்தவர்களா? பவுல தமஸ்கு பட்டணத்து வீதியில ஆண்டவர் சந்தித்து, நீ என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உன்னை நான் அழைக்கிறேன்னு சொன்ன போதும் கூட பவுல் நேரடியாக அந்த பணியை செய்ய போயிடல. அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து தன்னை சபையில் உட்படுத்தி கொண்டு சபை வாழ்க்கையை வாழ்ந்து, அந்த சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் அடையாளம் காட்டப்பட்டு அனுப்பப்பட்டு அப்படிதான் பணி செய்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிற முறை, வேதபூர்வமான சபை அமைப்பு. சபையிலிருந்து அனுப்பப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அந்த சபை அந்த சுவிசேஷ பணிக்காக ஜெபம் பண்ணும். அந்த சபை நாட்டப்படுகிற பணிக்காக ஜெபம் பண்ணும். அந்த ஊழியனை சபை தாங்கும். சபை தான் தாங்கணும், அது சபைக்கு இருக்கிற பொறுப்பு. அந்த மனிதன் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடும் பாரத்தோடு சொல்லி கூடி வருகிற மக்களுடைய விசுவாசத்தோடு அங்கு ஒரு சபையாக அமைக்கப்படும். அந்த சபையாக அதை அமைக்கிறதும் இந்த அனுப்பப்பட்ட சபை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் போய் செய்யும். இதாங்க வேதபூர்வமான சபை அமைப்பு. நாம அப்படிதான் அமைக்கப்பட்டோம். தொடர்ந்து அதுல நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும். இந்த சபையின் மூலமாக தொடர்ந்து செய்கிற பணிகள் எல்லாம் வேதபூர்வமான சபை அமைப்பாக இருக்கும். நீங்க ஒன்னொன்னுலயும் பாத்தீங்கன்னா வேதபூர்வமானன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பிப்ளிக்கல், வேதத்தில் சொல்லப்பட்டது. இனி 5வது தூணை பார்க்கலாம், வேதபூர்வமான தலைமைத்துவம். இத பத்தி எவ்வளவு பேசலாம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிற அந்த தலைமைத்துவம் எல்லாம் ரொம்ப யாருமே அதை கவனிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. இன்னைக்கு வேதம் சொல்லுகிற 2 தலைமைத்துவம் தான் இருக்கு. ஒன்னு போதகர்கள், இன்னொன்னு உதவிக்காரர்கள். இதை தாண்டி வேற அதிகாரங்கள்லாம் சபையில இல்ல. அந்த போதகர்களும் உதவிக்காரர்களும் ஆண்களாகத்தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. பெண்கள் செய்யும்படி சொல்ல காரியங்களை பெண்கள் செய்யணும். ஒருபோதும் பெண்கள் சபையை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடாது. பெண்கள் போதகர்களாக இருக்கக்கூடாது. பெண்கள் உதவிக்காரர்களாக இருக்கக்கூடாது. சபை என்று வருகிற போது பெண்கள் அங்கு எல்லா மக்களோடும் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும்.
சபையை நிர்வகித்து நடத்தக்கூடிய எந்த அதிகாரமும் பெண்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ வேறுபாடு பார்க்கிறோம். பெண் போதகர்களை பார்க்கிறோமா இல்லையா? அதெல்லாம் வேத விரோதமானது, கர்த்தர் கட்டளையிடப்படாதது. அது சீர்திருத்த விசுவாசத்துக்கு எதிரானது. சீர்திருத்த விசுவாசத்தின்படி ஒரு சபை செயல்பட வேண்டுமானால் வேதபூர்வமான தலைமைத்துவத்தை கொண்டிருக்க வேண்டும்னு பார்க்கணும். இனி 6வது தூண், வேதபூர்வமான கிருபையின் சாதனங்கள். கர்த்தர் தன்னுடைய சபை விசுவாசத்தில் நிலைத்து வளர எவைகளையெல்லாம் கிருபையின் சாதனங்களாக பயன்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை மட்டுமே கடைபிடிக்க சபையாக சீர்திருத்த சபைகள் உடன்பட்டிருக்கின்றன. திருவிருந்து சபையில மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தனி நபருக்கும் திருவிருந்து கொடுப்பதற்கோ திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கோ அதிகாரம் இல்லை. ஒரு சபை தான் கண்காணிக்கும். ஒரு சபை ஒரு மனிதனுக்கு ஞானஸ்நானம் சபைக்குள்ள வருகிற ஒரு வாசல். நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னுடைய ஆத்துமா பாவ மன்னிப்படைந்து ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறது, நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று அறிக்கை செய்கிற, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கைய சபை பார்க்கும், போதகர் பார்ப்பார். அது உண்மையான விசுவாசத்தோடு கூடியதாக இருந்தா அந்த மனிதனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பார், சபையில் அங்கமாக சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் திருவிருந்தும் கொடுக்கப்படும் சபையில. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஞானஸ்நானமும் திருவிருந்தும் வேதம் சொல்லவே இல்லை, அது கட்டளையிடவே இல்லை. சபை வாழ்க்கை இல்லாதவர்கள் இதுல பங்கு பெறவும் முடியாது. சரிங்களா? அதனாலதான் நம்முடைய அந்த கம்யூனியன் ரெஸ்ட்ரிக்டட் கம்யூனியன் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்கணும். அந்த திருவிருந்தின் அந்த கிருபையின் சாதனத்தை அவமதித்து விடாதபடிக்கு அதுலயும் கவனமாக இருக்கு. வேற அதான் சொல்லுது. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ரொம்ப காலம் சர்ச்சுக்கு வர்றாருன்றதுக்காக கொடுக்க முடியாது. சரிங்களா? அதெல்லாம் வேதபூர்வமான கிருபை சாதனங்களை பயன்படுத்துவதை இந்த சீர்திருத்த விசுவாசம் வலியுறுத்துகிறது. அதை நம்ம பின்பற்றுகிறோம். 7வது தூண், வேதபூர்வமான ஒழுங்கு, டிசிப்ளின். சபையில பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், எந்த ஒழுங்கீனத்தையும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆகவே சபையில தேவையான நேரங்கள்ல ஒழுங்கு நடவடிக்கைகளும் செய்யப்பட வேண்டும். ஒழுங்கு நடவடிக்கைகள் ஒரு மனிதனை திருத்துவதற்காக. பாவம் செய்து கர்த்தருக்கு எதிராக போகிற மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரோடு சேருவதற்காக சபையாக செய்கிற நடவடிக்கை தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை. இது இல்லாத சபையும் சபையில் சீர்திருத்த சபைகள் இதையும் நிச்சயமாக செய்ய வேண்டும். 8வது தூண், வேதபூர்வமான நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். நம்முடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் நான் செஞ்சா நற்கிரியைன்னு நினைத்து கொண்டிருப்போம். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நற்கிரியைன்னா 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வு. அதான் நற்கிரியை வேதத்தை பொறுத்த வரைக்கும். என் மனசுக்கு பிடிச்சதை நான் செய்து, நான் நல்ல கிரியைகளை செய்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதல்ல. 10 கட்டளைகளை பின்பற்றி தேவனுக்கு முன்பாகவும் சக மனிதர்களுக்கு முன்பாகவும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதுதான் கிறிஸ்தவர்களினுடைய நற்கிரியை என்று சீர்திருத்த விசுவாசம் சொல்லுகிறது. அதான் சபையாக நாம் பின்பற்றுகிறோம். வேதபூர்வமான நற்கிரியை. நீ கடைசியாக வேதபூர்வமான சுவிசேஷ பணி. சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்னு வேதம் சொல்லி இருக்கோ அதன் அடிப்படையில தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த சுவிசேஷத்துல மனுஷனுடைய பாவத்தை சுட்டி காட்ட வேண்டும். அந்த பாவத்தினால அவனுக்கு வரப்போகிற அழிவை பற்றி சொல்ல வேண்டும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை அவனுக்கு காட்ட வேண்டும். இதெல்லாம் வேதம் எப்படி செய்ய சொல்லி இருக்கிறதோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறைகளையும் வார்த்தைகளையும் பயன்படுத்தி ரொம்ப ஜபத்தோட சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆயத்தத்தோட அந்த மனிதனுடைய நிலை உணர்ந்து சுவிசேஷம் சொல்லணும்.
வேதபூர்வமான சுவிசேஷ பணியை செய்வது சபைக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. மத்தேயு 28 நம்ம காலையிலேயே பார்த்தோம், 18-20 வரைக்கும். இதெல்லாம் சீர்திருத்த சபைகள் விசுவாசித்து செயல்படுகின்றன. 9 தூண்களை நான் சொன்னேன். ரொம்ப வேகமாக நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. வேதம் மட்டுமே. இரண்டாவது, வேதபூர்வமான ஆராதனை. அந்த வேதத்திலிருந்து தான் ஒன்னு வருது. வேத அதிகாரம் உள்ளது. என்னுடைய ஆராதனை வேதபூர்வமானதாக இருக்க வேண்டும். சபையில பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம் வேதபூர்வமாக இருக்க வேண்டும். சபை அமைப்பு வேதபூர்வமானதாக இருக்க வேண்டும். அந்த சபையை ஆளக்கூடிய தலைவர்கள் வேதபூர்வமான தலைவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன்ஸ் வேதம் வச்சிருக்கு. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் தீத்துலாம் அதை நம்ம பார்க்கலாம். கிருபையின் சாதனங்களை நம்ம பயன்படுத்துகிறதும் வேதபூர்வமான அணுகுமுறையாக அதை செய்ய வேண்டும். சபையில ஒழுங்கு காணப்பட வேண்டும். அதுவும் அந்த ஒழுங்கு நடவடிக்கையும் வேதபூர்வமானதாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல சபையாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நற்கிரியைகளை செய்து வாழணும். அதுவும் வேதம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதன்படிதான் இருக்கும். கடைசியாக நாம செய்கிற சுவிசேஷ பணியும் வேதபூர்வமானதாக இருக்க வேண்டும். பாத்தீங்களா, ரொம்ப வேகமா இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேளுங்க. இதை நாம பதிவேற்றம் செய்வோம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த சீர்திருத்த சத்தியத்தின்படியும், சீர்திருத்த விசுவாசம் எதை நம்புகிறது என்பதை பற்றியும், இந்த சீர்திருத்த சபையாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்களே இந்த 9 தூண்கள், இதன்படிதான் நாம் சபையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அப்படி சபை செயல்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்னா, அந்த சபை வாழ்க்கைக்கு நான் உடன்பட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய சுவிசேஷ பணி பரவுவதற்கும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறேன் என்றால், வரக்கூடிய காலங்கள்ல இவ்வளவு நாள் நாம எப்படி வாழ்ந்தோன்றதில்லை. இனி ஒவ்வொரு காலமும் இதை நாம இன்னும் சிறப்பாக செய்யணும். இதெல்லாம் தெரியலன்னா எப்படி நாம சபை வாழ்க்கை வாழ முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் காலையிலேயே சொன்னேன், கடவுளை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அவருடைய சத்தியத்தையும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, அதுல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், ஒரு உறுதிப்பாடு இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கணும். அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்க மாதிரி, பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதனால் ரொம்ப அருமையான வேத சத்தியங்கள் வரலாற்றுல பின்னாடி போய் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காண்பித்திருக்கிற வழியை நம்ம பார்த்திருக்கோம். இதுல சபையாக நிலைத்து தொடர்ந்து வளர்ந்து இந்த சபையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் இந்த உலகத்துல சபை இருக்குன்னா, தேவனை ஆராதிப்பதற்கும் சுவிசேஷ பணி செய்வதற்கு. அதான் நம்முடைய சபையினுடைய நோக்கமாக இருந்து தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சுவிசேஷ பணி செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த சபையில் அங்கத்தவர்களா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலத்தை தந்து சபை வாழ்க்கையை நீங்க அனுபவித்து வாழ உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட சபையாக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.